நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மத்தியமால ரோமன் நம்பர் 10 பார்க்க போகிறோம். இந்த ரோமன் நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 8 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். லெசனோடது அந்த 8 கொஸ்டின்ஸில் எனி 2 தான் எழுத போகிறோம். எனி 2 எழுதுனா 10 மார்க் நமக்கு. இப்போ அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் ஆன்சர் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து எல்லா லெசன்லேருந்தும் மிக்ஸ் ஆகி வருது. இப்போ இதுலேருந்து இந்த கொடுக்குற 10 கொஸ்டினில் இனியே வேண்டாம், சாய்ஸ் இல்லாமல் 10ம் படிச்சிங்கன்னா 2 ரைட்டிங்ஸ் பண்ணலாம். ஃபுல் லெசனும் ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த 10 கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இதில் சாய்ஸ் இல்லாமல் ரீட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 10ல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 5 வரிகளில் விட எழுதிருக்கேன். क्योंकि 2 प्रश्नों के उत्तर 5 வாக்கியமே लिखिए. 5 வரிகளுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தர்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா की பத்திரிகாओं का உள்கே அதாவது கீஜி அதை பற்றி எழுத சொல்லியிருக்கோம். இப்போ दर्शन भारत हिंदी प्रचार सभा 4 प्रांतीय से शिकायत 4 மாநிலங்களில் இருக்குது இதோட கிளைகள். शिकायत का பத்திரிகாएं का प्रकाश करती है. அப்போ வெளியிடுறது ஹிந்தி பத்திரிகை வெளியிடுறது அது 4 ஸ்டேட்டில் செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாடுமே ஹிந்தி பத்திரிகா. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஹிந்தி பத்திரிகா. ஆந்திராவில் வந்து சர்வந்தி. ஆந்திர பிரதேசத்தில் அது என்ன பேரில் அந்த பத்திரிக்கா வருதுன்னா சர்வந்தி. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பாரத் வாணி. கேரள் ஷிகாசே கேரள் பாரதி நிக்கல் ரகிஹே. இந்த மாதிரி பேரில் 4 ஸ்டேட்லேயும் வந்துட்டுருக்கு. கேந்திர சபாவுக்கு ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு தர்ஷன் பாரத் பிரகேஷ். இப்போ கேந்திர இதுலேருந்து என்ன பத்திரிக்காங்கன்னா தர்ஷன் பாரத்ங்கிற இதில் அதோட பத்திரிகையை வெளியிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும். இப்போ இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் நே பீர்பால் கி கியூன் தாரிஃப் கி. எதுக்கு வேண்டி அக்பர் வந்து பீர்பாலை புகழ்ந்தார்? தாரிஃப்னா புகழ்றது. अकबर ने देखो बीरबल की 5 फुट के ऊंचे सिक्के पर हंटिंग में चावल पकाता. அவன் வந்துட்டு ஒரு 5 இது தூரத்தில் 5 மீட்டர் தூரத்தில் வச்சு சமைக்கிறான் இல்லையா அந்த ஸ்டோரியில். அக்பர் ने पूछा ऐसे चावल कैसे पका. அப்போ எப்படி சாப்பாடு வைக்கும் நீ இப்படி வச்சினா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒரு சின்ன விளக்கு வந்து எப்படி அந்த விறகு வெட்டிக்கு உத கொடுத்து குளிர் இதாகும் அப்படிங்கிறது. जब दूर तक दीप एक दाल लहा करे गर्मी ना सूड गर्मी के दे सकते हैं. ये दो एक चावल की पकागे. बादशाह के बीरबल ने बुद्धि से प्रभावित हुए. बीरबल की खूब तारीफ है. அவரோட புத்திசாலித்தனம் பிடிச்சிருந்ததுனால அவரை பாராட்டுறாரு. செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதி के बचपन बारे में आप क्या जानते हैं. அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி என்ன தெரியுமோ அதை நம்ம எழுதணும். பாரதி பச்பன் கே கவிதைகள் சின்ன வயசுலேருந்தே அவர் கவிதைகள் எழுதுவார். எட்டைப்புறைக்கு ஜமீன்தார் கே கவியோங்கே ஆதார் சத்கார் கர்த்தே ஹே. அந்த எட்டைப்புறை ஜமீன்தார் வந்து கவிஞர்கள் எல்லாம் மரியாதை கொடுத்து இது பண்ணியிருந்தார். உன்கி கவி மண்டலமே அவரோட ஒரு கவி மண்டல்னா கவிஞர்கள்லாம் இருக்கிற ஒரு குரூப்பில் இருந்தார். அதனால பாரதியுமே பாரதிக்கும் ஒரு இடம் இருந்தது. இஸ் பிரகார் கே பச்பன் கே பாரதி அப்னா சப்கார் கே திக்கானே லகே. அதனால அவருடைய இது வந்தது அப்படிங்கிறது தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதிக்கு கவிதைக்கு ஜான்தேக்கு கியூம் பசந்த் ஆயி. பாரதியோட இதில் கவிதையில் எப்படி இருந்தது? அவர் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு இதெல்லாம் கொடுக்குற அவரோட பேனாக்கு எப்படின்னா பாரதி की कलम में मरे हुआ एक जीवित करने சக்தி है. அவருடைய பேனாக்கு வந்து இறந்தவங்களை கூட உயிர் கொடுக்குற சக்தி இருந்தது. சரிங்களா? அப்படின்னு उनके गीत जोश और देशभक्ति का बारे है. घर में उधर में उनके कविताओं के गई जाती है. பாரதி ने जनता के जगरण बल और उत्साह के पैदा हुए. அவருடைய கவிதைகள் தேசப்பற்றும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் பாரதியோட கவிதையை பாடினாங்க அப்படிங்கிறது தான் இது. அதுக்கப்புறம் 5th ஒன் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் கே व्यक्ति जीवन के बारे में 5 அவருடைய வாழ்க்கையை அவரை பற்றி ஒரு 5 வரிகளில் எழுத சொல்லியிருக்காங்க.
டாக்டர் அப்துல் கலாம் கே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். அவரோட ஜீவன் முழுவதும் அவரோட உழைப்புக்கே போயிடுச்சு. அவர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வேலை செஞ்சார். அப்புறம் மத்ராஸ் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் இன்ஜினியரிங் முடித்தார். அப்புறம் அவர் உनके बाद इसरो में ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸ் படித்தார். அப்புறம் இஸ்ரோவில் போய் ராக்கெட் இன்ஜினியரிங் கோர்ஸை படிச்சுட்டு வராரு. இந்த மாதிரி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சிடணும். இதில் இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 6th கொஸ்டின் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, 6th கொஸ்டின் எல்லாம் என்ன இம்பார்ட்டன்ட்னா, अध्यापक ने बच्चों के चिड़िया का पाठ கைசே சமைச்சுதா. அவர் எப்படி குழந்தைகளுக்கு அந்த சிடியா லெசனை புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறது தான். அதில் அத்தியாபக்னி சிவசுப்ரமணிய ஐயர் அவர் ஒரு போர்டில் ஒரு பறவையை வரைகிறாரு. चिड़ियों का पाठ सिखाए लेकिन कुछ समझने नहीं पाया. अध्यापक ने उनके बच्चों के समुद्र அதாவது அவர் அந்த போர்டில் வரைஞ்ச படத்தை சிலவங்களுக்கு புரியலை. அவங்கள மட்டும் கடற்கரை கூட்டு போய் அந்த பறவைக்கு உயிர் இருக்கு, ரெக்கை இருக்கு, அந்த இதில் அது பறக்குதுங்கிறத தான் சொல்ல उड़ते चिड़ियों के दिखाया. अध्यापक ने बच्चों के समझता चिड़िया का जान के है और वह अपने वांग के उड़ती है. அதோட ரெக்கையினால அது பறக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, हमारा राज सिंहाला अंकित का मूर्तियों को क्या क्या विषय बताएंगे. हमारे राज सिंह के अंकित का 4 சிங்கம், 4 சிங்கத்தோட ஃபேஸ் இருக்கு. ஒன்று गंभीरता, उदारता, शक्ति का सिंहा है. इसके நீச்சலே கீழே பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாக்மே என்ன இருக்குது, தர்ம சக்கரா இருக்குது. அதில் 24 அந்த கம்பி லைன்ஸ் 24 இருக்குது. இது 24 மணி நேரம்ங்கிறத குறிக்குது. அப்புறம் பயில்காய் நம்ம தேசத்தோட வெல்த் சம்பத்தி. அது ஒரு ஹாத்தி சுகுர், ஹாத்திங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு இது, शुभ का लक्षण है அந்த क्वेश्चन. 8th क्वेश्चन என்னன்னு பார்த்தீங்கன்னா, वल्लभाई पटेल का नाम कैसे सरदार वल्लभाई पटेल हुआ और उसका कारण அந்த क्वेश्चन. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, स्वतंत्र भारत में पटेल की सेवाएं के क्या क्या இந்த ஒரு क्वेश्चन வரும். சரிங்களா? இப்போ இந்த 9 கொஸ்டினும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, இந்த 9லேருந்து எனி 2 தான் எழுத போகிறீங்க. இப்போ இந்த இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா எல்லா லெசன்லேருந்துமே கவர் ஆகிருக்கு. ஓகே, தன்யவாத். இதை ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு லைவ் செக்ஷன் இருக்குது. அது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்றைக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.